வீட்ல என்ன பண்ணினா நம்மளுடைய கண் திருஷ்டி போகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். கண் திருஷ்டிக்கு பொதுவான காரணங்கள் என்ன? அடுத்தவங்களுடைய என்ன இவங்க நல்லா முன்னேறிட்டு இருக்காங்களே! இவங்களுக்கு நெறைய வீடு வாங்கியிருக்காங்களே! நல்ல சொத்து இருக்கே! இல்ல நெறைய ஒரு ஒரு அபரிவிதமான வளர்ச்சிய நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள் பண்ணும்பொழுது, அதை மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்டின்னா, அது ஒரு பொறாமை குணம் இருக்கும். அந்த பொறாமை குணம் என்ன ஆகும் அப்டின்னா, கொஞ்ச நாள்ல கண் திருஷ்டியா மாறும். அப்படி வரும்பொழுது, நம்மளுடைய முன்னேற்றத்தில சில தடைகள் வரலாம். ஸோ, அதுலருந்து ஈஸியா வெளிய வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த கண் திருஷ்டி வீட்டுக்குள்ளேயே வராம இருக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, 2 ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்து அத நீங்க பவுல்ல போட்டு வைங்க. பவுல்ல போட்டுட்டு வாசல்ல வைக்கணும். வீட்டு வாசலுக்கு வெளியில வைக்கணுங்க. வெளியில வச்சீங்க அப்டின்னா, அது நைட்டு ஃபுல்லா வைங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கு வச்சீங்க அப்டின்னா, காலையில வாசல் தெளிக்கும்போது எடுத்து அத குப்பையில கொட்டிருங்க. சுத்தமா கழுவிட்டு மறுபடியும் வைக்கணும். இந்த மாரி தொடர்ந்து 8 நாள் நீங்க செஞ்சீங்க அப்டின்னா, கண் திருஷ்டி இருக்காது. கண்டிப்பா லைஃப்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும்.